ஹாய் எவ்ரிவன். நம்ம குக் வித் மோனி சேனலுக்கு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாக்கோ லாவா கேக். ஸோ வீட்லேயே ஈஸியாக எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ₹5 டார்க் ஃபேண்டஸி ஒரு 8 பிஸ்கெட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ உங்ககிட்ட டார்க் ஃபேண்டஸி இல்லை அப்படின்னா, நீங்கள் ₹10 போர்பான் பிஸ்கெட்ஸ் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு அதை கிரைண்ட் பண்ணி 2 அதாவது பிஸ்கெட்டு ஃபுல்லாக போட்டிங்கன்னா கரெக்டாக கிரைண்ட் ஆகாது. 2ஆ உடச்சி போட்டுக்கோங்க. இப்போ நான் மிக்சியில் போட்டு அதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் வந்து மிக்சியில் அரைச்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹேண்ட் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் ஓகே, ஸ்பூன் வச்சு பண்ணாலும் ஓகே. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம மில்க் ஆட் பண்ண போகிறோம். மில்க் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி ஹீட் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சுருக்கேன். ஸோ அந்த மில்க் வந்து தேவையான அளவு நீங்கள் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி இப்போ மிக்ஸ் பண்ணும்போது இந்த ஸ்பேச்சுலா கரெக்ட் வராது. நம்ம வந்து விஸ்க் எடுத்துக்கலாம். விஸ்க் எடுத்து லைட்டாக பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு போரிங் கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம இதில் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அதாவது லைட்டாக பேக்கிங் சோடா மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். அதுவும் எதுக்காகனா, கேக் மாதிரி கொஞ்சம் உப்பி வரணும் அப்படின்றதுக்காக. அது சும்மா ஒரு 2 பிஞ்ச் ஆட் பண்ணால் போதும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா விஸ்க் பண்ணிகிட்டே இருங்க. விஸ்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ நான் ஒரு பவுலில் வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து நான் உங்கள்கிட்ட எந்த பவுல் சில்வர் எது வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் இப்போ வந்து அந்த சாக்லேட் நம்ம இப்போ போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து நான் அதில் போட போகிறேன். அதை போட்டதுக்கு அப்புறமேட்டா நான் வந்து டைரி மில்க் வந்து ₹5 டைரி மில்க் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதில் வந்து 2 பீஸ், அதாவது உங்களுக்கு ரொம்ப சாக்லேட்டியாக உள்ள தேவை அப்படின்னா நீங்கள் 3 பீஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 2 பீஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 பீஸ் ஆட் பண்ணிவிட்டு அது மேலே லைட்டாக வந்துட்டு அந்த பேட்டரை திரும்ப போர் பண்ணி செட் பண்ணிவிட்டு, நம்ம இப்போ ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் பேனை. ஒரு 2 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டாண்ட் வச்சு. ஸோ அது மேலே ஒரு பிளேட் வச்சு அது மேலே இப்போ நம்ம பண்ண பேட்டர் எடுத்து இது மேலே வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து மீடியம் ஃப்ளேம், ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா பாத்திரம் தீஞ்சு போயிடும். ஸோ அதனால் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட சாக்கோ லாவா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் குக் வித் மோனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம நிறைய ஈஸியான டிஷ்ஷஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்க போகிறோம். வீட்லேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.